அழகஸ் நம்ம விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து எஸ்ரான் கேட் மாஸ்டர்ன்ற சீரிஸோட எபிசோட் 11 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த வீடியோ பிரமாதமாக இருக்கும் போது முடிஞ்ச ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட் உங்களுக்கு பிடிச்சி முடிச்சு பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோட் போட்டு அந்த எபிசோட பார்க்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி வாங்க நம்ம கதை கொடுக்குறோமா. இப்போ இந்த எபிசோட்ல டீமன்ஸும் ஆரியாவுடைய வில்லேஜை பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். பிலாசபர் டோன் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டீமன்ஸ்ல கலத்திட்டு இருக்கேன். நட்புக்கும் ஆரியாவும் அந்த வயசுல பயந்து ஓடி வந்துட்டு இருக்கும் போது மக்கள் ஒவ்வொருத்தரும் கொண்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பயந்து தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்ப காட்டுக்குள்ள இவங்க வரும்போது இவங்களை பிடிச்சிடறாங்க. ஏய் உனக்கு அந்த பிலாசபர் ஸ்டோன் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு இவ்வளவு பார்த்து மிரட்டின அடுத்த நிமிஷம் அவ அப்படியே அந்த கீழே உட்காந்து பாத்ரூமே போயிடுறான். இதை பார்த்துட்டு இந்த டீமன்ஸ் எல்லாம் பயங்கரமா கேவலமா சிரிக்குதுங்க. அப்போ பயத்துல இருக்கான். ஆனா டக்குன்னு அந்தத்துக்கு நம்ம ஹீரோவை போலவே ஒரு எலிமெண்டல் கேட்டும் வந்ததுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அதை கொண்டுலாம் சொல்லிட்டு இந்த டீமன் ட்ரை பண்ணும்போதே நம்ம ஆலிஸாவும் டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. நீ நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவங்களே கேட்க அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ கிளம்பி அவங்களோட வில்லேஜுக்கு போகிறதுக்காக தயாராக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய போர்ன்ற ஒரு நோக்கத்துக்காக திரும்பி அந்த லூமினஸ் சொல்ல போற வார் திரும்ப வரப்போது என்னோட மாஸ்டர் இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்களே அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றேன். என்னடா எனக்கு சிரப் பண்றியா ஆரியா கவலைப்படாத, டாம மட்டும் உனக்கு துணையா இல்லை, நாங்கள் எல்லாருமே உனக்கு துணையா இருப்போம் சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல ஏய் கணுங்களா உங்க கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டுமா எப்படி இருக்கு நானே பார்க்கவே அப்படின்னு பார்த்தா நம்ம ஆனாவும் வந்திருக்காங்க. செட்டுக்கு நந்திக்கு இருந்தாலும் புலம்பி தள்ளிருப்பான் அவளை பார்த்துட்டு அப்படிலாம் சொல்லாது அவன் என்னுடைய டார்லிங் அப்படின்னு இவ காமெடி பண்ணிட்டு இருக்க. ஆலிஸ் ஆரியாவை பார்த்து நீ ஒரு ஆளை மட்டும் இந்த போரை கலந்துக்க போறது இல்லை ஆரியா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே கலந்துக்க போறாங்க. உனக்கு இப்போ புதிய ஸ்கில் கிடைச்சிருக்கிறதுனால அதை அந்த போரில் பயன்படுத்து. கூடவே நம்மளுடைய ஹோம்லேண்ட் எல்லாம் தான் பாதுகாக்கணும்னு சொல்ல கண்டிப்பா அப்படின்னு அவங்க சொன்ன அடுத்த நிமிஷமே இப்போ இவங்களால கிளம்பி லூமினஸ் எல்வேஸ் வில்லேஜுக்கு வந்திருக்காங்க. ஆஹா இந்த ட்ரீயை பார்த்து ரொம்ப பெருசா இருக்கு, பிரம்மாண்டத்தின் உச்சகச்சமா இருக்கு, பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பார்த்து பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். இதுதான் ஆரியாவோட வீடு, சூப்பரா இதுல பார்க்க. இந்த நம்ம நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து வளர்ந்தேன். அதுக்கப்புறம் அந்த வில்லேஜோட சீஃபும் உங்களை நாங்கள் அன்போடு இந்த வில்லேஜுக்கு வரவேற்கிறோம், நீங்க வரவேற்றது ரொம்ப நன்றி. இப்போ இந்த இடத்துல போர் நடக்க போகுதுனால உங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் எங்க ஆளுங்க எல்லாருமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆரியா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல அப்படின்னு அந்த சீஃபும் பார்த்து கேட்க ஆமா ஆமா எப்படி இருக்கீங்க சீஃப் லார்ட் எல்விஷன் இவரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவர் இன்னமும் எங்க இருக்கிறத பார்த்தா கதைகளில் சொன்னது உண்மைதான் போல. எல்ஸ் எல்லாமே ரொம்ப காலம் வாழ்வாங்கன்னு. கூடவே ஸ்வாட் சைன் ஆலிஷா இன்னொரு முறை அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னொரு முறை இந்த டீமன்ஸ் எல்லாமே கொண்டு இந்த வில்லேஜை காப்பாற்ற போறாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல அந்த சீஃபும் இன்னொரு முறை நம்ம ஆலிஸா வரவேற்க உங்களுடைய வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. சரி இந்த முறை நீங்க எந்த மாதிரியான டிஃபென்ஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கீங்க எங்க பாருங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்காக எங்களுடைய வில்லேஜ்ல இருந்து அதர் வில்லேஜ் சார்ந்தவங்களையும் ஹெல்ப்புக்காக கூப்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஆலிஸாவும் அந்த பொண்ணை பார்க்க அப்போ ஒரு மாதிரி தினசா இருக்கான். இதுதான் கொஷினா அமேசானஸ். கவலைப்படாதீங்க அந்த பிலாசபர் ஸ்டோனை எக்காரணத்தை கூட டீமன்ஸை நெருங்கப்பட மாட்டேன். நான் பார்க்கவே ரொம்ப பக்கமான ட்ரைனிங் பெற்ற ஆள் மாதிரி தான் தெரியுறாங்க. கண்டிப்பா அவங்க தடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம ஆரியாவும் சொல்ல ஸ்டெல்லா என்னாச்சு ஏய் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுறான். அப்படியா வாங்க உள்ள போகும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் உள்ள போக வரவேல எல்லாருமே நல்லபடியா வாழ வைக்கிறாங்க. நம்ம ஆரியாவுக்கும் கூடவே ஸ்வாட் சைனா நம்ம ஆலிஷாக்கும் வரவேல பார்த்தா நம்ம லில்லியும் ஃபெரியும் இங்க பார்த்து எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்குது, நமக்கு ஏற்ற இடம் தான், வா போய் என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த இருந்தாங்க ஓட இவங்க போகும்போது ஸ்டெல்லாவும் ஆரியாவும் இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க காட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லல்லியும் ஃபெரியும் அந்த இருந்து ஓடி போக வா இந்த இடத்துல கண்ணாமூச்சி விளையாடுவோம். ஓகே ஒரு நிமிஷம் நில்லுங்க பசங்களா அப்படின்னு ஒருத்தி வந்து கேட்க எலமெண்டிக்கல் லியோன்னு ஒன்று இருக்கு. கூடவே லூமினஸோடைய நைட்டான ஃபியோனேவா இருக்காங்க. இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டு ஆமா அவங்க 2 பேரும் இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே, நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க இந்த இடத்துல இருந்து தனியா ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆரியாவும் அவனோட கேங்க சேர்ந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு இவங்களை தேடி வந்துடுறேன். உங்க எங்க எல்லாம் தேடி இந்த மாதிரி தனியா போக கூட சொல்லிருக்கோம்ல, அப்படி இருந்தோம் நீங்க அப்படி பண்ணி சொல்லிட்டு கடுப்புல அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இது நீயா ஃபியோனியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா போய் விசாரிக்க அவங்களுடைய ஃப்ரெண்டு பார்த்தா நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கப்பா. ஆமா இவங்க எல்லாம் யாரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமாமா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் தன்னை அருமைப்படுத்திக்க இன்னொரு இந்த மாதிரிலாம் ஓடக்கூடாது சரியா, அவங்க 2 பேருக்கு ஏதாவது கடைசி வார்னிங் சொல்லிட்டு ஸ்டெல்லா அவங்களுக்கு வார்னிங் கொடுக்க நல்லா புரிஞ்சுது. நல்ல வேலை இவங்க இப்போ பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இவனும் பார்க்க என்னையும் இப்படி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தலைமை அந்த கீழே படுத்துட்டான். லியோ உனக்கு என்னடா ஆச்சு திடீர்னு கீழே படுத்துட்டேன்? லியோவா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அப்போ என்னுடைய மாஸ்டர் சின்ன வயசுல இருக்கும்போது காப்பாத்து நான் ஆளா இருக்கணும், கண்டிப்பா நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் பண்ற மாதிரி பண்ணி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஆஹா இவனுக்கு டாமாவோ லியோவோ சேர்ந்து கொஞ்சம் விளையாடுறானுங்க, ஜாலியா இருக்கு பார்க்கவே. நானும் இதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இது வந்து நம்ம ஃபெரியும் லிலியோ போய் ஜாயின் பண்ணிக்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல டிஃபென்ஸ் அமையத்துக்கான எல்லா விதமான பிளானிங் போறதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட எல்லா விதத்திலையும் டிஃபென்ஸ் கரெக்டா இருக்கணும். ஹீரோவும் என்னுடைய மாஸ்டர் கிட்டத்தட்ட டீமன் ஃபோர்ஸ் எதுக்கு லெவலுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துறாங்க. நான் கிட்டத்தட்ட 3 விதமான பிளான் கொடுக்குறேன். ஒன்னு இந்த இடத்துல இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு எவாக்குவேட் பண்ணணும், 2வது உங்களுடைய மிலிட்டரியோட ஸ்ட்ரென்த், 3வது அந்த பிலாசபர் ஸ்டோனை பாதுகாக்கணும். நீங்க சொல்ற எல்லா விதமான அட்டாக்ஸுக்கும் நாங்க தயாரா தான் இருக்கோம். அதன் வகையில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் நாங்க ஏத்துக்கிறதுக்கு இந்த இதில் தயாரா தான் இருக்கும். சூப்பரான விஷயம் நீங்க சொன்னீங்களா அதர் வில்லேஜஸ் சேர்ந்தவங்கன்னு, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி டிஃபென்ஸுக்கான எல்லா விதமான டிஸ்கஷனும் பண்ணிடலாம். ஆமாமா இவங்க ரொம்ப பெஸ்ட்டான ஆளு. ஆரியாவும் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், பட் ஆனா இந்த மாதிரியான ஒரு ஆளை நான் இதுக்கு முன்னாடி
அமேசானன்ஸ்ன்ற டீமில் நான் இது வரைக்கும் பார்க்கலையே. அவங்க இப்போ தான் ரீசெண்டாக வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்த அடுத்த நிமிஷமே அவங்களுடைய பவர்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால இவங்களை நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கேன் நம்மளுடைய டிஃபென்ஸுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஆரியாவுடைய அம்மா வரேன். ஆரியா எப்படி இருக்கேன்? அம்மா நீங்க என்ன பண்ணுறீங்க? இதுதான் என்னுடைய மாஸ்டருடைய அம்மாவானு. இதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்ககிட்ட எந்த விதமான சால்ட்டும் கிடையாது. நீங்க எப்படி ஒரு கேப்டனாக மாறினீங்க? என்ன மன்னிச்சிட்டு நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ண போறேன். இப்போ அது என்னன்னா, நீ நம்மளுடைய ஹோமை விட்டு போன பிறகு நிறைய விஷயம் நடந்துருச்சு. நீ இல்லாத போது நானும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். அதன் பேரில் பார்த்தா எனக்கு நிறைய பவர்ஸ் இருந்தது. அப்படியேங்கப்பா இவ்வளோ பெரிய பவரா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பவர்ஸ் எல்லாம் நான் எதுக்காக வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த போரில் நான் உதவி பண்ண போறேன் இவங்க எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நார்மலான அட்டாக்ஸ் இது எல்லாமே கிடையாதுனால என்னோட ஸ்கில்லுடைய அடிப்படையில் தான் இவங்க எனக்கு கேப்டன்ற பதவியை கொடுத்துருக்காங்க. ஆனா எப்படிமா உங்களுக்கு பவர் திடீர்னு வந்தது? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஹீரோவை ஷாக் ஆகிறான். அடுடா இவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் இவங்க சொல்றதை பார்த்து பயங்கரமா இருக்கும் போலயே. அதுக்கப்புறம் அந்த சீஃபும் அது அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசி டிஸ்கஸ் பண்ணும். கொஞ்சம் வாங்க இந்த போரை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க தனியாக விட இன்னொரு பக்கம் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கு. பசங்க நிறைய பேர் வந்துட்டு நீங்க உண்மையிலே ஸ்ட்ராங்கா? ஆமா நாங்க ஸ்ட்ராங் தான். டீமன்ஸ் தோக்கடிக்க முடியுமா உங்களால? எங்களால தோக்கடிக்க முடியும். ஆனா எங்களை விட ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இருக்கான். அவன் தான் டாமான்ற ஒரு கேட்டு. ஏய் அது நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு இவங்க வல்கன்னு யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே பாப்புலர் ஆயிட்டான். கூடவே அவனுடைய அந்த ஓலி பேஸ்ட்ன்ற ஃபார்மை பார்த்து நான் வியந்து போயிட்டேன். வாங்க நான் இந்த இடத்துல இந்த பிலாசபர் ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டின்னு போகிற சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீஃபும் கூட்டின்னு போக போகும்போதே பார்த்தா அந்த கதவு மாதிரி ஒன்று இருக்கு. அவன் ஒரு வார்த்தை சொன்ன இடத்துல வச்சுமா அதுவும் ஓப்பன் ஆகும். அப்புறம் பார்த்தா அந்த சீஃபும் புதுசாக வந்திருக்க இந்த ஆளுங்க எல்லாரையுமே கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடி அந்த வேற ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய அம்மா இன்னும் இன்னொருத்தர நீங்க எல்லாரும் இங்க இடத்துல வெளியே நின்று பாருங்க நாங்க இருக்க உள்ள போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டின்னு போறாரு. இன்னொரு பக்கம் ஆலிசாவும் இந்த பொண்ணு சிரிக்கிறத பார்த்துட்டு வில்லத்தனமா அவங்களும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிலாசபர் ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கு அமைக்க பார்த்தோம் பயங்கரமா இருக்கு. அதோட வெளிச்சத்தை இது வரைக்கும் லாபிரின்த்ன்ற அந்த இடத்துல கூட இந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதை டச் பண்ணலாம் பார்க்க இருங்க ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பேரியர் இருக்கு. எல்லாருமே இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா இதோட டிஃபென்ஸுக்கு முன்னாடி யாராலும் நிற்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றதான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இப்போ பிலாசபர் ஸ்டோனுக்கு ஒரு பேரியர் நல்லாவே இருக்கிறதுனால இந்த இடத்துல டிஃபென்ஸ் கம்மியாவே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம மிச்சம் எடுத்து தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டு கிளம்பி வர ஆரியாவும் அவங்க அம்மாவும் வந்து இருக்கு. ஆரியா அவங்க அம்மா பார்க்கவே ஒன்று மாதிரி அழகா இருக்காங்கப்பா. அப்படியா? என்ன ஆரியா உன் கூட நிறைய ஃபேரிஸ் எல்லாம் போல ஃப்ரெண்ட் வச்சிருக்க போல? ஆமா ஆமா வளர்க்கணும். என்னப்பா உங்க ரெண்டு பேரோட சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் போலயே. பக்காவா இருந்து பார்க்கற ஈரவும் இதெல்லாம் இந்த நேரத்துக்கு முக்கியமா? அதுக்கப்புறம் ஆரியாவும் அவங்க எல்லாருக்கும் பசிக்குதான்னு கேட்க ஸ்டெல்லா வந்து ஆமா எனக்கு ரொம்பவும் பசிக்குது, என் குடல் பிரட்டி ஓடுது. ஆரியாவோட அம்மாவும் சரி எல்லாரும் வாங்க நான் சமைக்கிறேன், எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே உள்ள போகலான்னு பார்க்கேன். ஆரியாவும் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட அப்புறமா நான் தனியாக பேசணும், நானும் அதே தான் கேட்கணும்னு நினைச்சேன் ஆரியா, உங்கள்கிட்ட நானும் பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்ல ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா என்னால் நம்ப முடியல, நீங்கள் பேட்டில் ஃபீல்டில் கலந்துக்க போறீங்களா? என்னால் கூட தான் நம்ப முடியல. பட் ஆனால் ஆரியா நீ சின்ன வயசுலேயே இந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணும்போது நான் உன்னை நல்லா கவனிப்பேன். இருந்தாலுமே கூட நீ இந்த இடத்த விட்டு எப்போ போனியோ அதுக்கப்புறம் என்னால் இந்த இடத்துல என்ன பண்ண முடியுதுன்னு நான் யோசிச்சேன். அதனால தான் இப்போ வரப்போகிற பேட்டில் ஃபீல்டில் என்னோட பவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நானும் இந்த முறை உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆரியா, வேற எதுவும் கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளோட வீட்டை பாதுகாப்போம். அம்மா டாம் அம்மா வச்சக்கமா சொல்ல நான் டாமா நீ கூட ஹெல்ப் பண்ற சொல்றியா? ஆமா. இதை பார்த்துட்டு ஆரியோட அம்மாவும் உண்மையிலேயே நீ ஒரு பிரேவான நைட்டு தான் வச்சுட்டு இருக்க. அவன் என்னதான் உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் தனக்குள்ள அவ்வளோ பவர்ஸ் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு அவங்க தடை கொடுக்க ஆஹா இவங்க தடை கொடுத்துல நான் எவனையே பாக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒன்னா போராடணும் ஒரு சபதம் எடுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் ஆஹா அந்த வார்க்கு போறதுக்கு முன்னாடியே என்ன இந்த இடத்துல நசிக்க கொண்டு போல மூச்சு கூட விட முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா கதவெல்லாம் உடச்சுக்கின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்து விழ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல ஆரியா நீ அம்மா கிட்ட பேசணும்யா, எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் எல்லாரும் கிளம்பி வந்தோம். என்னதான் பண்றீங்கன்னு எதனால கவலைப்படாத, டாம் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆரியாவோட அம்மாவும் உண்மையிலே நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் நீ பிடிச்சி வச்சிருக்க ஆரியா அப்படின்னு அவங்க இன்னொரு பக்கம் பாராட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இவங்க கிட்ட மாட்டி தவிக்கிறான். ஆஹா என்னால் நகர முடியல, நான் வெளியே போகலான்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு. ஆனா அவ வந்து டாமா போதும் நிறுத்து, நீ ஒரு ஹோலி பீச் இருந்தாலுமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ நினைப்புல அவ்வளோ பேசிட்டு இருக்க. ஆரியா கனவு கண்டதை நிறுத்து, அவ கனவு கண்டுட்டு இருக்க டாமா, நீ தப்பா நினைச்சுக்காத, நல்லா தூங்கு. அது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய பொண்ணை பாதுகாத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவள் எனக்கு நிறைய லெட்டர்ஸ் மூலியமாக அனுப்புவா. அதுலேயே நான் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கினேன். எந்த ஒரு சூழ்நிலையும் என்னுடைய பொண்ணை மட்டும் நீ நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கோ, கவலைப்படுத்தீங்க, நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவனையும் யோசிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த பிலாசபர் ஸ்டோனை தேடி இந்த பொண்ணும் அந்த இடத்துல உள்ள நோயெல்லாம் பார்க்க சரியா பார்த்தா ஆலிசாவும் வந்திருக்காங்க. எப்படி நீ கண்டுபிடிச்ச? ஆரம்பத்துலேருந்து உன் மேலே சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் உன்னை நான் பின்தொடர்ந்துனே இருந்தேன். இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிலாசபர் ஸ்டோனை நாங்கள் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளும் இவளை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க ஆனால் அந்த நிமிஷமே அவள் கொண்டுறான். சாவு ஆலிஸ்ன்னு சொல்லிட்டு நல்லாவே உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் முன்னே தெரிஞ்சதுனால இப்போ அட்டாக் பண்ண அதுல தப்பிச்சு அவனை கொண்டதுனால லார்டு வாசாக்கோ என்ன மன்னிச்சிருங்க, என்னால முடிஞ்சளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போ கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஆந்தியும் அந்த இடத்துல இருந்து பறந்து போகுது. இன்னொரு பக்கம் இந்த டீமனோட இந்த இடத்துல தயாரா இருக்கான். அந்த ஆந்தியும் ஒரு தகவல் வந்து சொல்ல ஓ இப்படி ஆயிடுச்சா, அப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் பொறுமையா அந்த இதுல போதும் அப்படின்னு தன்னுடைய டிமாண்ட் படிய கூடி அந்த இடத்துல அவனும் கிளம்பி வர. இன்னொரு பக்கம் பார்த்தா வில்லேஜுக்குள்ள நிறைய போர்ட்டர்ஸும் உருவாக்கி மான்சஸ் எல்லாமே வந்து குவியுதுங்க. இதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்க வில்லேஜஸும் அலர்ட் ஆயிட்டு எல்லாருக்கும் அலாரம் கொடுக்க எல்லாரும் ஏன் அதுக்கப்புறம் ஃபைட்டுக்காக தயாரா இருக்கு. இதுக்கப்புறம்
அந்த டீமன்ஸ் எல்லாமே இவங்களை பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். வில்லேஜ்ல பயங்கரமான தாக்குதலும் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி அந்த இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண ஆலிசா தன்னுடைய மாஸ்டருடைய பவர்ஸால அவங்களுடைய ஸ்வாடை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஷீல்டையே அந்த டவுனை சுற்றி கிரியேட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பிரின்ஸும் அந்த இதில் ஸ்பீச் இவங்க எல்லாரும் கொடுத்து இப்போ இன்னைக்கான பேட்டில் உங்களுடைய வாழ்நாள நிர்ணயிக்க போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கலந்துக்கோங்க, யாரும் சாகாதீங்க. கண்டிப்பா இது எல்லாத்தையும் நம்மளால முடிக்க முடியும். டீமன்ஸ் நம்மளால அசால்ட்டா தோக்கடிக்க முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கு அப்படின்னு அவங்க உன பக்கம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா டீமன்ஸ் உன்னொரு பக்கம் வந்து அந்த பேரியரை தொட்டு அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே அது எல்லாமே ரொம்பவும் வீக் ஆகி அப்படியே வேந்துருதுங்க. என்ன நடக்குது? அந்த பேரியர் தொட்டு அடுத்த நிமிஷமே எப்படி ஆயிடுச்சு? கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட தான் அதிகப்படியான மான்சர்ஸ் இருக்காங்களே, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மான்சர்ஸை தங்களை தியாகம் பண்ணி அந்த பேரியர் எல்லாம் உள்ள வந்து போதுங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டுக்கிட்டு நின்று தற்காத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஆரியாவோட அம்மாவும் நல்லபடியா உன்னை பாத்துக்கோ ஆரியா, அம்மா நல்லா சண்டை போடுங்க, பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோவும் லயன் கிங் ஆஃப் தி பிளெஸிங் சொல்லிட்டு அந்த பவர் பயன்படுத்தேன். இவனோட பிளெஸிங்கால எல்லாருமே உற்சாகமா வராங்க. தேங்க்யூ டேமா, என்னால வெயிட் பண்ண முடியல, அவங்களை கொண்டே தரணும், நம்மளால முடிஞ்ச உதவி அந்த வில்லேஜுக்கு பண்ணி அவனை பண்ணும் எல்லாரும் வாங்க இப்ப அட்டாக் பண்ண போவோம், டாமா நீ ரெடியா அப்படின்னு ஆரியாவை கூப்பிட்டு அதை அட்டாக் பண்ணலாம் பார்க்க இன்னொரு பக்கம் அந்த டீமும் வெள்ளத்தனமா சிரிக்குது. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்க பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் நம்ம கூட இருக்க பிறகு நாலேஜ் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் முடிஞ்ச எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்சதுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருமே. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.